ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பைசியான டேஸ்டான புளிச்சக்கீரை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் புளிச்சக்கீரை ஊறுகாயை நான் ஈஸியாகவும் குயிக்காகவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன இந்த ப்ராசஸில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருடம் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெடாமல் இருக்குங்க. புளிச்சக்கீரை ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் ஒரு கட்டளவுக்கு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். இதோட விலை பார்த்தோம்னா 20 ரூபாய் தான். இதோட இலைகளை மட்டும் நம்ம இப்போ கிள்ளி எடுத்துக்கலாம். காம்பு பார்ட்லாம் சேர்க்காம வெறும் இலையை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம மொத்த புளிச்சக்கீரையும் கிள்ளி எடுத்துட்டோம். அடுத்து இதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் இருக்கிற மண் தூசெல்லாம் போகிற மாதிரி நல்லா ஒவ்வொரு இலையும் நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்த ஊறுகாயை ஈரம் இல்லாமல் செய்ய போகிறதில்ல. நம்ம அலசின கீரையில் இருக்கிற ஈரத்தோடு மட்டும்தாங்க செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற ஊறுகாயை தண்ணியை மட்டும் உதறிட்டு கீரையை சேர்த்துக்கலாம். மொத்த கீரையும் சேர்த்துடலாம். ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கலாம். 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா கீரை மொத்தமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ புளிச்சக்கீரைக்கு நம்ம சேர்க்க போகிற புளியை பார்க்குறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தாங்க புளி எடுத்திருக்கேன். புளிச்சக்கீரை ஏற்கனவே புளிப்பாக இருக்குன்றதால இந்த புளியை அலசிட்டு ஊற வச்சிடலாம். அடுத்து புளிச்சக்கீரை பார்த்தோம்னா நல்லா மைய வெந்து வந்துருச்சு. நான் வீடியோவில் காட்டுறது போல் இந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் புளிச்சக்கீரையை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து புளிச்சக்கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா திக்காக கரைச்சி நம்ம புளிச்சக்கீரையில் சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணியெலாம் ஊற்றி கரைக்க வேணாங்க. முதல் கரைக்கிற திக்கான புளி பேஸ்ட் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு புளி பேஸ்ட்டும் புளிச்சக்கீரையும் உப்பு மொத்தமும் நல்லா கலந்து போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளிச்சக்கீரை மொத்தமும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரையும் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதுக்கான ஸ்பைசஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலியை வச்சுக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் லைட்டாக வறுபட்டுட்டோம். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்த பிறகு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்து வந்துடலாம். அடுத்து காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்கலங்க. மிளகாயை லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஊறுகாயை தாளிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் 250 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடான பிறகு 7லேருந்து 8 நம்பர் அளவுக்கு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அடுத்து தாளிப்புக்கு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையோடு சேர்த்துக்கலாம். முதல்ல பார்க்கும்போது ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். புளிச்சக்கீரையை ஆயிலில் சேர்த்து வதக்கும்போது ஆயில் மொத்தமும் அப்சர்வ் பண்ணிக்கும். அஞ்சு நிமிஷத்துக்கு கழித்து பார்த்தோம்னா ஆயில் மொத்தமும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன்.
அதுக்கடுத்து நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருந்த வெந்தயம் கடுகு தூளையும் சேர்த்துக்கிறேன். இந்த புளிச்சக்கீரை ஊறுகாய்க்கு நான் காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இதோட தனியாத்தூள் மற்ற எந்த பவுடருமே நான் மிக்ஸ் பண்ணல. தாளிப்புக்கு ஜீரகம் மற்ற ஸ்பைசஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணல. வெறும் கடுகு மட்டுமே சேர்த்து தாளிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தோம்னா புளிச்சக்கீரை ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வீடியோவில் காட்டுறது போல் இந்த பதத்தில் இருக்கும்போது ஆயில் மொத்தமும் ஊறுகாயிலேருந்து தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த பதம் தான் நம்ம ஊறுகாய்க்கான கரெக்டான பதமாக இருக்கும். அவ்வளோதாங்க. புளிச்சக்கீரை ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது 1 வருஷமானாலும் கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.